தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு ஆளுநராக இருந்த திரு ஆர்.என். ரவி மேற்கு வங்க மாநிலத்திற்கு ஆளுநராக மாறியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு கேரள மாநில ஆளுநர் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் திடீரென்று ஆளுநர் ரவி தேர்தல் நேரத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும், தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் நியமனம் செய்யாமல் பொறுப்பு ஆளுநர் நியமிக்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பொது பேச்சு வழக்கில் இருந்து கொண்டிருக்கு. இசான் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். கவர்னர் ரவி மாற்றம் பின்னணி என்ன? இரண்டு பத்திரிகையாளர் நம்மோடு இணைகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் பாக்கி மற்றும் சோமு இருவரை வரவேற்றுக்கொள்கிறாங்க. பாக்கி சார், உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச்சில் ஏன் ஆளுநர் எப்போவுமே காலங்காலம் ஒவ்வொரு முறையும் மாற்றிட்டு தான் இருப்பாங்க, ஒரு 5 இயர் அவங்களுக்கு பீரியட், பட் ஆளுநர் ரவி அவர்களுடைய மாற்றம் ஒரு பெரிய அளவில் பேசப்படுது. ஏன் காரணம்? ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் உண்டான முரண்பாடுகள் காரணமாக தான் இது வந்து பெரிதும் பேசப்படுகிறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், பெரிய இந்த மாற்றத்துக்கு பின்னணியில் என்ன இருக்கும்னு நம்ம யூகங்கள் பல இருந்தாலுமே, தமிழ்நாட்டு தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் போது ஏன் பொறுப்பு ஆளுநர் நியமிக்க வேண்டும் நீங்கள் கேட்க உங்கள் ஓப்பனிங் ரிமார்க்ஸில் அது. ஆனால் மேற்கு வங்கத்திலும் தேர்தல் நடக்குது. அங்கே முழுநேர பணியாக கவர்னராக தான் நம்ம ஆர்.என். ரவி அங்கே போகிறாரு. அப்போ அதை பற்றி என்ன சொல்ல முடியும்? இது ஒரு தேர்தல் சமயத்தில் நிரந்தர அதாவது முழுநேர ஆளுநர் இருக்காரா இல்லையாங்கிறது. இப்போ ஜெயலலிதா அம்மையார் மறைந்த போது வித்யாசாகர் பொறுப்பு ஆளுநராக தான் இருந்தார். அப்போது புதிய கவர்மெண்ட்டை, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஓபிஎஸ் தலைமையில் அமைச்சரவை அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாருன்னு தெரியாது. ஆனால் வித்யாசாகர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு பன்வாரிலால் புரோஹித் இருந்தபோது தான் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதுக்கு பிறகு இவர் வந்தார். ஸோ இவர் முழுநேர ஆளுநர், குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. அது அந்த நேரத்தில் அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி யார் இருக்காங்களோ அவங்க பதவி. இப்போ 1977 எமர்ஜென்சி முடிஞ்ச காலத்தில் ஜனதா கட்சி பெரிய வெற்றி பெற்ற ஆட்சி வந்தபோது முழுநேர குடியரசுத் தலைவர் கிடையாது. ஃபக்ருதீன் அலி அகமது மறைந்து விட்டார். துணை ஜனாதிபதியாக இருந்த பிடி ஜாட்டி பொறுப்பு குடியரசுத் தலைவராக இருந்து அவர் தான் மொரார்ஜி தேசாயிலேருந்து எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்து வச்சார். ஸோ அது முக்கியம் இல்லை. இங்கே என்ன பேசப்படுதுன்னா, வித்தியாசமாக எல்லாரும் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சருக்கும் ஆர்.என். ரவிக்கு பல்வேறு முரண்பாடு மசோதாக்களை கிடப்பில் போட்டார், சர்ச்சைக்குரிய. இதில் எனக்கும் சில கருத்துக்கள் கூட அவர் மீது ஆதங்கம் உண்டு, சில வருத்தங்கள் உண்டு, அது வேறு. ஆனால் அதை காரணமாக இதெல்லாம் இப்போ இத்தகைய சூழலில் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்திய அரசாங்கம் ஆளுநர் ரவி செஞ்சதுக்கெல்லாம் அதுக்கு அவங்க உடன்படலைன்னு தானே அர்த்தம். அப்போ மத்திய அரசு இதுவாரம் ப்ளேம் பண்ணிட்டு வந்த நம்ம அரசியல் வித்தகர்கள், ஊடகவியலாளர்கள் என்ன சொல்ல போகிறாங்க? இப்போ ஆர்.என். ரவி மேலே புகார் இருக்குது என்று சொல்லப்படுகிறது, சொல்கிறாங்க. அது நான் ஏற்றுக்கிறேன் இல்லை. இவ்வளோ மசோதாக்களை கிடப்பில் போட்டார், அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கலை, கூட்டாட்சி தத்துவ பலபலபலபா சொல்லிட்டு இருந்தேன். மாற்றப்பட்டார், தேர்தல் சமயத்தில் மாற்றப்பட்டார். இது காரணமா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ மத்திய அரசு நீங்கள் விரும்புகிறபடி ஆளுநரை மாற்றிவிட்டதா அப்படி எடுத்துக்கிறீங்களா? அப்போ என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஒரு காரணம் இல்லை சார், சிம்பிள். மேற்கு வங்க ஆளுநர் திடீர்னு ரிசைன் பண்ணிட்டார், ஆனந்த் போஸ். நேற்று வரையில் அமித்ஷா மனசில், முந்தா நாள் வரையில் அமித்ஷா மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது, திடீர்னு தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஆனால் மம்தா என்ன சொல்கிறாங்க, ஆனந்த் போஸுக்கு ஏதோ மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துருக்கோம், ஆர்.என். ரவி இது வந்து மாற்ற போகிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து மேற்கு வங்கத்தை ஷிப் பண்ணுறாங்க அப்படின்ற பண்ண போகிறோம் தான் அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொன்னாரே தவிர என்னை கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்னா. எந்த காலத்துலையுமே கலந்து ஆலோசிக்கிறதுலாம் எந்த மாநிலத்திலும் இல்லை, திடீர்னு தான் நியமிக்கிறாங்க. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ் பர்னாலை நியமிப்பது கொடுத்து விபி சிங் வந்து கலைஞர் கருணாநிதியிடம் கேட்டு நியமித்தார், என்னுடைய நினைவு. மற்ற சமயத்தில் எந்த ஆட்சியிலையுமே நான் சொல்கிறது பிஜேபியை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. காங்கிரஸ் ஆட்சியிலும் அப்படி தான் இருந்தது. காங்கிரஸ் ஒரு 50 வருஷம் ஆண்டுது, பிஜேபி ஒரு 20 வருஷம் ஆண்டுதுன்னா காங்கிரஸ் ஆட்சியும் அப்படி இருந்தது. ஆகையினால ஆளுநர் நியமித்தல், மாற்றுதல் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சமாச்சாரம் இல்லை, இஷ்யூ அது இல்லை. அங்கே மாற்றப்பட்டதுனால உடனடியாக இவர்களுக்கு அந்த மாநிலத்துக்கு ஒரு ஆள் தேவை இருக்குது. ஏன்னா எப்படி
ஒருவேளை இந்த காரணத்தை நம்ம இன்டர்பிரேஷனாக எடுத்துக்கலாம். அது கூட மத்திய அரசோட நோக்கமாக இருக்கும்னு எனக்கு தோணலை. அந்த ஒரு இந்த மாநிலம் நம்ம மேற்கு வங்கம்ங்கிறது நிச்சயமாக தேர்தல் ஒரே கட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 2-3 கட்டத்தில் ஆமா, நடக்கும். கண்டிப்பா ஒரு தேர்தல் 5 கட்டமா தேர்தல் பல நடக்கும். பிரச்சனைகள் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 5ல இருந்து 7 கட்டம் எப்பவுமே நடக்கும். இருக்கும். அப்புறம் அந்த மாநிலத்தில் எப்பவுமே சர்ச்சை இருந்துட்டு இருக்கும். தமிழ்நாடு மாதிரி இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருவேளை ரவி மாதிரி ஒரு டஃப் கவர்னர் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க நினச்சி அமித்ஷா நியமிச்சிருக்கலாம். அது தவிர பெரிய காரணம் எதுவும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. சரி, இத்தனை மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை போட்டிருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு ஏன் ஆளுநர் போடலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்ன சார் 2 நாள் தானே சார், இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா? இல்லையே. தேர்தல் தேதியே அறிவித்தாலும் பொறுப்பு ஆளுநர் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? பொறுப்பு ஆளுநர் என்ன ஒன்றுமே செய்ய மாட்டாரா? ஆளுநர் செய்ய வேண்டிய வேலைகள் அஃபிஷியலாக என்னென்ன செய்யணுமோ அதுதான் செய்வார். சரி, சோமு சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கவர்னர் திடீரென்று மாற்றம் செய்யப்பட்டது? ஒருவேளை திமுகவுக்கு போகிற ஓட்டுகளை குறைக்கிறதுக்காக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா முக்கியமான ஒரு பங்கில் ஆளுநருடைய பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக இருந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. அது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாகிஸ்தான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு சூழலை தான் இருக்குது. காரணம், இப்போ புதுசாக இப்போ போட்டிருக்காங்கல்ல, கேரளாவிலேருந்து வராரு இப்போ அது பொறுப்பு. ஆமாம், ராஜேந்திர விஸ்வநாத் அல்லேகரா அவரும் இவரை மாதிரியானவர் தான். அவர் ஏற்கனவே இருந்த பீகார்லேயோ இமாச்சல பிரதேசத்துலேயோ இப்போ இருக்கக்கூடிய கேரளாவிலேயோ தொடர்ந்து அவர் மேலே நிறையா மாநில அரசுடைய மோதுறாரு அப்படிங்கிற சர்ச்சை இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ இங்கே பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கிறது யார் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? பல்கலைக்கழக மசோதாவை இவர் நிறுத்தி வச்சார்ல 10 மசோதாவை. அந்த மாதிரியே அங்கே மசோதாவை நிறுத்தி வச்சுருந்தது. அவரை குறிப்பாக அதில் பல்கலைக்கழக திருத்த சட்டம் அந்த இது. அப்புறம் பார்த்திங்கன்னா துணைவேந்தரை நியமனத்தில் தலையிட்டது. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஆளுநருக்கு மாளிகைக்கான நிதியில் அனுப்புறதுல சிக்கல்லாம் ஏற்பட்டுச்சு அங்கே. ஸோ அதனால் இங்கே என்னென்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை அங்கே இருக்குது. இது வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதை மாதிரி தான். ஆர்என் ரவி எப்படியோ அப்படி தான் ராஜேந்திர விஸ்வநாத் 2 பேரும் சேம் அப்படின்னா. இதில் ஒருவேளை மேற்கு வங்கத்துக்கு போகிறது அப்படின்னா இப்போ அந்த ராஜேந்தர் விஸ்வநாத்தை விட இவர் வீரியமாக தான் பல விஷயங்களில் செயல்பட்டார். அதனால தான் உச்சநீதிமன்றத்துடைய ஒரு எதிர்மறையான விமர்சனத்துக்கு தொடர்ந்து ஆளான வழக்குகளில். இப்போ அதே மாதிரி சர்ச்சைக்குரிய அளவுலலாம் பேசுறது. இப்போ ரொம்ப அமைதியாக தானே சார் இருந்தார். இப்போ சமீபத்தில் ஆளுநர் சம்பந்தமான எந்த பெரிய விஷயமும் இல்லைல்ல, அப்போ இப்போ ஏன் மாற்றணும்? இல்லை, அதுதான் இந்த தேர்தல் நேரத்தில் அங்கே போய் கொஞ்சம் குடைச்சல் கொடுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே அவர் பேசுனது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்களில் போய் சனாதனம் அது இதெல்லாம் பேசுனது இந்த மாதிரி. ஏன்னா சனாதனம் அப்படிங்கிறத பற்றி அங்கே இது பெருசாக ஃபோக்கஸ் ஆகாது. நீங்கள் இல்லை, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயத்தை அவர் தகவல் வச்சுட்டு அங்கே டார்ச்சர் கொடுப்பார். அந்த டேலண்ட் உள்ளவர் தான். இப்போ மற்ற விஷயங்கள் இங்கே திராவிடம் சனாதனம் இங்கே இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி அங்கே என்ன பிரச்சனையோ அதை உடனே உள்வாங்கிக்கிட்டு, ஏன்னா ஐபிஎஸ்ல அதனால் இங்கே கொடுத்த டார்ச்சர் அங்கே கொடுப்பாரு நிச்சயமாக. அதை எதிர்பார்க்கலாம். ஒன்று, இங்கே முழு நேரமாக ஒருத்தரை ஆளுநரை நியமிக்காமல் கேரளாவிலேருந்து போகிறதுங்கிறதுல ஒரு விஷயம் என்ன மாதிரி தோணுது அப்படின்னா, ஒருவேளை இங்கே தொங்கு சட்டமன்றம் வந்தால் தேர்தலுக்கு பிறகு உடனடியாக அந்த ஆளுநர் இங்கே பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் திடீர்னு ரீசன் சொல்லலாம். ஆமாம், ஒரு ரீசன் சொல்லலாம். சரியான பாயிண்ட் அதான் நீங்கள் தான் சொன்னீங்க. அதாவது இங்கே இவர் இங்கே நாம் ஒரு வேலை இருக்குது, ஏன்னா 2 ஒரே நேரத்தில் தேர்தல் நடப்படக்கூடிய அது இங்கே வேலைகள் இருக்குது, நான் அப்புறம் வர்றேன், இல்லை இங்கே நான் முதலமைச்சரை சந்திக்கல, இல்லை முதலமைச்சருக்கான வேட்பாளரை சந்திக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு உள்ளார இங்கே நிலைமைகள் மாறுவதற்கான இல்லது மாற்றுவதற்கான சூழல் இங்கே வரலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்குது. அதாவது தொங்கு சட்டமன்றம் வந்தால் இங்குள்ள நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அதுக்காக தான் பொறுப்பு இருக்கலாம். அந்த அவகாசத்துக்கான ஒரு வாய்ப்பா இருக்குமோ? அது ஆர்என் ரவியே செஞ்சிருவாரு. அதுக்கு ஏன் இவரெல்லாம் போடணும்? அது ஆர்என் ரவி செய்ய மாட்டார், இவ்வளவு செஞ்சவர். நிச்சயமாக அது நல்ல கேள்வி தான். அது இல்லை, என்னுடைய இது என்ன, நீங்கள் கேட்டதுக்கப்புறம் எனக்கு வரக்கூடிய யோசனை என்ன அப்படின்னா, ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆக்டிவான பர்சன் மேற்கு வங்காளத்துக்கு தேவைப்படலாம், ஒரு விஷயம். அடுத்தது தொடர்ந்து இது வரைக்கும் நிறைய பண்ணிட்டார் ரவி.
அதில் தொடர்ந்து அதையும் அவர் பண்ண வேணாம், அதை அடுத்தவங்களை வச்சு பண்ணிக்கலான்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லைன்னா இல்லை இன்னொன்று எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ மேற்கு வங்கத்திலேருந்து திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு பின்னால் வந்து அவர் மேலே ஒரு பாலியல் புகார் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதை அவர் மறுத்தார், சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் கூட வெளியிட்டார். இருந்தாலும் அந்த ஒரு புகார் இருக்குது. அதுக்குடைய உண்மைத்தன்மை நமக்கு வந்து அது நீதிமன்றம் போய் இது பண்ண தான் தெரியும். அது ஆளுநராக இருக்கும் வரையில் அதற்கான நடவடிக்கை எடுக்க முடியாது, சட்ட பாதுகாப்பு இருக்குது. இப்போ திடீர்னு அவர் ஏன் ராஜினாமா பண்ணார் காரணம் சொல்ல தெரியல அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒருவேளை மத்திய அரசே கூட இதுக்கப்புறம் அவர் மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்குமான்னு தெரியல. அதை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த இது ரொம்ப பெரிய பரபரப்பாக போயிட்டு இருந்தது, அந்த பாலியல் புகார். ஆனால் மமதா பானர்ஜி அரசோடு ஆளுநர் கொஞ்சம் இணக்கமாக செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்காக இல்லையா? இந்த 2 காரணமாக தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் இணக்கமாக இல்லை, ஆரம்பத்தில் இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து இணக்கமாக போகிற மாதிரி ஒரு தோற்றம் வந்தது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்காக அவர் தூக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி. ஒருவேளை நீங்கள் இப்படி இந்த பக்கம் வரலாம்ல, ஸ்டாலின் அசம்பிளியில் ஆளுநரை பாராட்டுறாரு, ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஸ்டாலினுக்கும் ஆளுநருக்கு இடையில ஒரு ஒத்துழைப்பு சரியா இருந்துச்சு, அதனால மாத்திட்டாங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கலாம்ல? அது ஒரு படத்தில் சொல்லுவோம், இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதும்பாங்களா, அந்த மாதிரி தான் அது. அசம்பிளியில் பதிவு பண்ணது அது ஒரு வாய்வார்த்தைக்கான விஷயமா இருக்கலாமே தவிர, இவர் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எதிர்மறையாக பண்ணிட்டார்ல. இப்போ சட்டமன்றத்திலே வந்து அந்த அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்க அமைச்சரவை கூடி முடிவெடுத்து இருக்கக்கூடிய அறிக்கையை படிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை படிக்காமல் போனது, வார்த்தைகளை விட்டது. அதே மாதிரி தேசிய கீதத்தில் இதில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பாடணும், முடித்ததுக்கு அப்புறமும் பாடணும்னு. இல்லை என்னென்னா, பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராலையும் அந்த நடைமுறை இல்லை, பாஜக நேரடியாக ஆளக்கூடிய குஜராத்லேயும் அப்படி இல்லை. நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் அந்த ஜனகணமன பாடுறாங்க. அங்கங்கே அந்தந்த மாநில தேசிய கீதம் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இதுதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவர் கட்டமைச்சது. இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து மு.க. ஸ்டாலின் சொன்னது வந்து ஒரு ஒரு வாய்வார்த்தைக்கான ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர, நிச்சயமாக அதில் வந்து ஒரு மனதார பாராட்டிட்டாரு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த காரணம். இது ஒரு ரொட்டீன் காலாக எடுத்துக்க முடியாதா சார்? இது ஒரு ரொட்டீன் கால், ரெகுலராக ஒரு பீரியாடிக்கலி ஆளுநர்களை சேஞ்ச் பண்ணுறது தான் அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? அதாவது இப்போ கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், இந்த 3லையும் மத்தியில் எந்த கட்சி ஆளுதோ, இப்போ பாஜக, அப்போ இந்த பாஜக இல்லை பாஜகவோட கூட்டணி ஆட்சிகள் அமையும் பட்சத்தில் இந்த ஆளுநர் மாற்றம் நடந்துருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது 3லையுமே வந்து மத்திய அரசுக்கு பிடிக்காத கட்சிகள் தான். அப்படிங்கிறப்ப இதில் வந்து அரசியல் இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போ தனக்கு ஏற்ற ஒரு மாநிலமாக இருக்குது ஒரு விஷயம் அப்படின்னா, அதில் வந்து இப்போ ஆந்திரா, இப்போ அதில் ஒரு ஆளுநரை போடுறாங்க, இல்லை ஒரு ஆளுநரை எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இவங்களுக்கு எதிர் கவர்மெண்ட் இருக்கிற ஒரு சூழலில் அப்போ அதுக்குள்ளே வந்து என்ன அரசியல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதானே செய்யும். பாக்கி சார், இதான் முக்கியமாக இருக்குது. மத்திய அரசினுடைய ஆதரவு கட்சிகள் இல்லாத மாநிலங்களில் இந்த ஒரு ரொட்டீன் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது. நாகாலாந்தில் வந்து இப்போ தான் முழு நேர ஆளுநர், இதுவரையில் இன்சார்ஜ் தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி மறைந்த இல கணேசன் இருந்தபோது நாகாலாந்து அரசுக்கும் இல கணேசனுக்கும் எப்படி புரிதல் இருந்தது? அதே இடத்துல அதுக்கு முன்னாடி இதே ஆர்என் ரவி இருந்தபோது பிரச்சனை ஏற்பட்டது. நாகாலாந்து ஒப்பந்தத்திலே ஒரு சில சொதப்பினார். அதனால் பல கூட்டணி கட்சிகளுக்கே, பாஜக கூட்டணி கட்சிகளே, பாஜக கூட்டணி ஆட்சிக்கே அவர் மேலே ஒரு அதிருப்தி வந்து தான் அவர் ரிமூவ் பண்ணப்பட்டார் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதே தனி நபர்கள் தொடர்பான சில விஷயங்கள் இருக்கணும். ஒரு 2வது அரசியல் இருக்கானா, நண்பர் சோமு சொல்ல மாதிரி இருக்குது, இல்லாமல் இது இன்றைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாக இருக்குது. ஒரு சமாச்சாரம் சொல்லணும். வித்யாசாகர் பொறுப்பு ஆளுநராக இருந்தார், மகாராஷ்டிரா ஃபுல் டைம் ஆளுநர் இங்கே வந்தார். அப்போ தான் சசிகலா அம்மையாரை அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க முதலமைச்சராக. லிஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு, கொடுத்தாங்களா இல்லை கொடுக்க போகிறாங்களா, அந்த நிலையில் இழுத்தடிச்சாங்களா இல்லையா சில நாட்கள். ஆமாம். அதுக்கு பிறகு அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் அடுத்த ஆளை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை சிஎம்மாக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. கரெக்டாக? அப்போ ஏன் அந்த தாமதம்ன்ற கேள்வி அப்போதே எழுந்தது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுக்கு உண்டு மேலேருந்து இண்டிகேஷன் இருந்திருக்கும். அநேகமாக சசிகலா தொடர்பான தீர்ப்பு வருது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அது வரையில் வெயிட் பண்ணு அப்படின்னு அவருக்கு எதையும் தாக்கிது ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கலாம். அது காரணமாக இருக்கலாம் நான் யூகிக்கிற ஒன்று. 2வது, ஆளுநர்கள் பொறுத்தவரையில் இப்போ இந்த ஆளுநரை பற்றி
அண்மையில் வந்த ஒரு தகவல், அது உறுதி செய்யப்பட்ட தகவலாக தெரியாது, கிளப்பி விட்டாலும் விட்டுருப்பாங்க. ஆரோவில்ல ஏதோ நில மோசடி செஞ்சதாக ஒரு புகார் வந்திருக்கு ஆளுநர். ஒருவேளை ஆர்என் ரவி மீது மத்திய அரசுக்கு ஒரு அதிருப்தி இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஆரோவில் பிரச்சனை, நில ஏதோ தேன் வேண்டியவர்களுக்காக விற்றார், ஏதோ கதை. அது என்ன தகவல் முழுமையை தரும். 350 கோடி மோசடி. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் அந்த ஆரோவில் சேர்மனாக இவர் இருக்கார், டெப்டி சேர்மனும் செக்ரட்டரியும் ஒரு லேடி அம்மா ஐஏஎஸ். இதெல்லாம் இப்போ இன்றைக்கி தான் அதை கிளப்பி விட்ருக்காங்க. ஆன்லைனில் பார்த்தேன் நான். அது என்னன்னா, அப்படி ஒரு காரணம் இருந்தால் ஆர்என் ரவி மேலே ஊழல் புகார் அப்படின்னு இருந்தால், இருக்கா இல்லையா தெரியாது, அப்படி இருந்தால் அவர் ஏன் ஆளுநராக வெஸ்ட் பெங்கால் நியமிக்கிறாங்க? விட்ரா பண்ணியிருக்கணும் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மத்திய அரசு எல்லாத்துலேயுமே மத்திய அரசு நேரடியாக எடுத்துக்க முடியாது. நாகாலாந்தில் ஆளுநர் அந்த இல கணேசன் அந்த மாநிலத்தோடு ஒத்துப்போனார். அப்போ மட்டும் இல்லை, ஜக்தீப் தங்கர் நீக்கப்பட்டு குடியரசு துணைத் தலைவர் ஆகும்போது இடைப்பட்ட காலத்தில் நாகாலாந்து ஆளுநர் கணேசன், இல கணேசன் மேற்கு வங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பாக இருந்தபோது மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜிக்கு அவருக்கு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. நான் கணேசன் வீட்டில் சென்னை குடும்பத்தில் ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் இங்கே வந்தாங்க. யார்? திரிணாமுல் இந்த அம்மா அண்ணனுடைய சதாபிஷேகத்துக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஒரு சம்பவம் நான் படித்தேன். ஆனால் அவர் கணேசன் காலிலே அந்த அம்மா விழுந்து இது பண்ணாங்க அப்படின்னு ஒரு தகவல் படித்தேன். அப்போது நபர்கள் காரணமாக எல்லாவற்றுக்குமே அரசியல் பின்னணின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அரசியல் பின்னணி இருக்கானே முழுக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தான் செய்வாங்க. ஸோ இதை பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரே ஒரு இது, பொறுப்பு ஆளுநரை நியமிப்பதுக்கு காலம் ஒன்றும் இது கிடையாது. ஒரு நாளைக்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரலாம், ஃபுல் டைமாக ஒரு கவர்னரை போடலாம். சரி, தேர்தல் நடக்கிற பட்சத்தில் இந்த பொறுப்பு ஆளுநரோ ஃபுல் டைம் ஆளுநரோ எதுவுமே செய்ய முடியாது. தேர்தல் நடக்குதுன்னு என்டையர் பால் வில் பி இந்த கோர்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் அவர் கையில் தான் வச்சுப்பார். நீங்கள் அவருக்கு ஒரு ஏதாவது ப்ளேம் பண்ணணும்னா அவரை ப்ளேம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆளுநருக்கும் அது சம்மந்தமே வராது. தேர்தல் சமயத்தில் தேர்தல் முடிவாகி என்ன தொங்கு சட்டசபையோ முழுமையான சட்டசபையோ எதுவோ இருந்தாலும் அப்போது பதவி பிரமாணம் செய்து வைப்பல் போன்ற பல்வேறு ஆட்சி அமைத்தல் இல்லை வேணால் கவர்னருக்கு ஒரு பங்கு இருக்கலாம்னு நான் சொன்னேன் வித்யாசாகர் விஷயம். அப்போ பொறுத்திருந்த பார்க்கணும். அப்போது மத்திய அரசு என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அவர் செயல்படுறாரா, இல்லை இப்போ இருக்கிற ஆர்லோக் அவர் புது ராஜேந்திர விஸ்வநாத் அவர் தானே முடிவெடுக்கிறாரா, இல்லை மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறாரா, இல்லை பை த டைம் புதிய ஆளுநர் நியமிக்கப்படுகிறாரான்னு தெரியும். இதெல்லாம் பார்த்துருக்கணும். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை ஒரு பேச்சு என்ன அடிபடுதுன்னா, அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்படும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தெரியாது நமக்கு என்ன காரணம். இதெல்லாம் ஊடகத்தில் வர செய்தி தான். தேர் மே பி எ பிரசிடென்ட் ரூல். சோர்சஸ் தகவல் வரும்ல சார்? உங்களுக்கு சோர்சஸ்ல பத்திரிகையில் வெளியான செய்தி தான் நான் சொல்கிறேன். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்திருக்கு. ஆனால் அதை ஒரு யூக செய்தியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எனக்கு அது சரியாக தப்பா அப்படி டிபேட் எல்லாம் அடுத்தது. அப்படி ஒரு சூழல் இருந்தால் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர் வேணும். அதனால் ஆர்என் ரவி அங்கே போட்டாங்களா என்ற கேள்வி இருக்குது. ஸோ பல்வேறு கோணங்களில் ஆராயணும். அடுத்தது இங்கே ஆர்என் ரவி மீது பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. இப்போ எனக்கு சில இதில் உடன்பாடு, சில இதில் உடன்பாடு இல்லை. எப்படி அப்படின்னா, அவர் சில கூட்டங்கள் பேசும்போது தமிழகம் என்று அழைப்பது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இல்லை. அது அவர் சொல்லிட்டு போகிறாரு. அவர் தமிழகம்னு சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொன்னால் நாளைக்கே ஜிஓ பிறப்பிச்சு தமிழ்நாடு கூடாது தமிழகம் நான் சொல்ல போகிறாங்க. யாருக்கும் தெரியாது. அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு முதல்ல தமிழகம் தான் இருந்தது. இதே தலைமைச் செயலர் தமிழக அரசுன்னு தான் இருந்தது. பிறகு தான் தமிழ்நாடு அரசுன்னு மாற்றினாங்க. அது விட்ருவோம், நம்ம நினைக்கல. இவர் ஆளுநர் இல்லை சனாதனத்தை பற்றி சனாதனமே நாட்டை காக்கும் அப்படிங்கிறாரு, இது பேசுகிறாரு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு? முதலமைச்சர் எடுக்கிற முடிவு தான் அது மக்கள் மத்தியில் சேரும். ஒன்று. இரண்டாவது, அவர் சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆளுநர் உரையை தவிர்த்து படிக்காமல் போகிறது, அதில் உள்ள இப்போ வாசங்களை விட்டது, அதெல்லாம் ஏற்புடையதல்ல. அது ஆர்என் ரவி அவருக்கு புரிதலின்மையா அல்லது வேண்டும் என்று செய்கிறாரான்னு தெரியல. என்னென்னா, நியூஸ் ரீடர் மாதிரி தான் சார். இப்போ ஆளுநர் ரவி இந்த தமிழ்நாட்டில் சாலையில் தேனும் பானும் ஓடுகிறது அப்படின்னு பேசினார்னா அது ரவியோட கருத்து அல்ல,
தமிழக அரசினோட கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். சட்டப்பேரவையில் வானதி சீனிவாசன் பிஜேபி ஆட்களும் பிஜேபி ஆதரவாளர்கள் இருக்கிற மற்ற கட்சியினரும் ஆளுநர் உரையில் இப்போ சொல்வது தவறு அப்படின்னு விமர்சிப்பாங்க. அது ஆர்.என். ரவியை நோக்கி அல்ல, அரசாங்கத்தை நோக்கி. ஆளுநர் உரைங்கிறது ஒரு சம்பிரதாயம். இது மாதிரி அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கல. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதம்ன்றதெல்லாம் சர்ச்சையெல்லாம் ஒரு பெரிய அபத்தம். வரலாறே தெரியாதவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன் மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர் காலத்து, அதுக்கு முந்தைய காலத்துலலாம், ஓமந்தூரார் காலத்தில் இந்த தேசிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கவர்னர் வர்றார், இஸ் எக்ஸலன்சி வில் ப்ரெசென்ட் இஸ் ஸ்பீச், அவ்வளோதான். அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது. 74 தான் தமிழ்த்தாய் வார்த்தை வந்தது கலைஞர் கருணாநிதி ஆட்சியில். ஸோ அதெல்லாம் இல்லை. இது மாதிரியான பல புரிதல்களின்மை ஆர்.என். ரவி செய்த சொதப்பல். தமிழக அரசின் மீது பல குற்றச்சாட்டுகள் வைத்தார், அதுவும் சர்ச்சைக்குரியாது. அவர் வைத்த குற்றச்சாட்டுகளில் எனக்கு மறுப்பு இல்லை, ஆனால் அதை சொல்வதற்கு அவருக்கு தகுதி இல்லை. 2 விஷயம். அவர் திமுகவில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்வி தரம் குறைஞ்சிருக்குன்னு அவர் சொன்னார்னா நானும் ஒத்துப்பேன். ஆனால் அவர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் ஓட்டர் கிடையாது இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில். இது மாதிரியான குழப்பங்கள், பல குழப்பங்களை ஆர்.என். ரவி எங்கேயும். இப்போ என்ன தெரியுதுன்னா, நாகாலாந்தில் சொதப்பினார்னு சொல்கிறோம் இல்லையா, ஒப்பந்தம் உட்பட தீவிரவாதிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு அமைக்கபிள் செட்டில்மெண்ட் வந்தது கூட கெடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆளும் தரப்பினரே அவர் மீது ப்ரெஸ் கிளப்பில் அவர் பாய்காட் பண்ணாங்க. ப்ரெஸ் கிளப்பு நிராகரித்தாங்க. ஆட்சியாளர்களே வந்து அதிருப்தி தெரிவித்தார். யாரே பிஜேபி கூட்டணி கட்சின்னு நினைக்கிறேன், அல்லது பிஜேபி ஆட்சியோ, அவங்களுக்கே அதிருப்தி அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டது. ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, தனிநபர்களுடைய விஷயங்கள். இதுக்கு எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. மத்திய அரசாங்கம் தனக்கு வேண்டிய ஆட்கள்லாம் போடு அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தது, எல்லா காலத்திலையும் தான் இருந்தது. ஆமாம், அதை ஒரு பெரிய சீர்திருத்தம் எடுத்துக்கணும். இப்போ இஷ்யூ என்னென்னா, தமிழ்நாட்டு, கேரளா, மேற்குவங்கம், இந்த 3 மாநிலத்துக்கு இந்த தேர்தல் இருக்குது. 3 மாநிலத்துக்கு ஆளுநர் மாற்றிட்டாங்க. மற்ற மாநிலங்களில் மாற்றிட்டாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி, சொல்லுங்க சார். மற்ற மாநிலங்களுக்கு மாற்றிருக்காங்கல்ல, இது நீங்கள் இந்த 3 மாநிலத்தை பற்றி தானே பேசுகிறீங்க? நான் இந்த 3 மாநிலத்தில் தான் சொல்கிறேன். நான் அதில் இது ஏற்கனவே சொன்னேன்ல. இப்போ அதாவது எந்த கட்சி ஆளுதோ அதோடைய கட்சியோ இல்லை கூட்டணி கட்சிகளோ ஆளக்கூடிய மாநிலத்தில் இந்த ஆளுநர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது எப்பயுமே. காங்கிரஸ் காலத்துலேயும் சரி, அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி இருக்கிற மாநிலத்தில் ஆளுநரை போடுறதுங்கிறது வந்து அது சிக்கல் தான். தெரியும் சாருக்கு. வந்து 356 பயன்படுத்துறது, பல மிரட்டல்கள் விடுறது, 356 கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத. இப்போ வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறம் தானே 356ங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்து ஒரு தடன்னு இல்லை, மிகப்பெரிய ஒரு பிரேக்கு அது போட்டிருந்தாங்க, ஒரு வேகத்தடை போட்டது. அதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லையே, அப்படி இருந்தது. இப்போ ஏன்னா பீகார்லேயும் போட்டிருக்காங்க, மகாராஷ்டிராவில் போட்டிருக்காங்க, எல்லாம் பாஜக ஆளுநர் மாநிலங்களில் கூட ஆளுநர். அதை தான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க்காக அது இருக்கலாம். ஆனால் இந்த ரொட்டீன் ஒர்க்கோடு சேர்ந்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த 3 தான். இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தான் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயமா இருக்கும். அவங்க ஆளுக்கிற அந்த மத்தியில் ஆளுங்கட்சியுடைய சார்பான கட்சிகள் மாநிலத்தில் இருக்கும்போது இது ஒரு இஷ்யூ கிடையாது. இதுதான் நம்ம வந்து அதை பற்றி தான் பேச வேண்டியதாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் அவங்களால என்னெல்லாம் செஞ்சிட முடியும்? ஒரு விஷயம் சொன்னீங்க, அது ஆட்சி அமைக்கிறதுல டிலே பண்ணல, வேற என்ன செஞ்சிட முடியும் ஆளுநரால்? இப்போ ஏற்கனவே வந்து நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்திலே இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி தொங்கு சட்டமன்ற பிரச்சனை வந்த சமயத்தில் பெரும்பான்மையை வந்து ஆளுநருடைய வீட்டில் தீர்மானிக்கக்கூடாது, சட்டமன்றத்திலாம் பண்ணணும்னு சொல்லி ஆளுநரை கண்டித்தே தீர்ப்புலாம் வந்திருக்கு. எப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் ஆட்கள் 2வது கட்சியாக இருக்கிற ஆளை கூப்பிடுறது, நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்னு. தனிப்பெரும்பான்மையான கட்சியை அழைப்பாங்க. தனிப்பெரும்பான்மையை விட கொஞ்சம் குறைவான கட்சியை கூட கூப்பிடுறது. நீங்கள் வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து நிறையா கூட்டணி கட்சிகள் இருக்குன்னு இவங்க சொல்ல, இது மாதிரி ஐயா மத்திய அரசுலேயே நடந்திருக்கு அந்த மாதிரி. அது பெரும்பான்மை கட்சி ஒன்று இருக்கும், அதுக்கு அடுத்த கட்சி இடங்கள் வாங்கியிருக்கோம். அவங்க சொல்லுவாங்க, இல்லை அந்த பெரும்பான்மை வாங்கினதை விட அதிகமாக எங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி ஒரு கணக்கை சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நடந்துச்சுன்னா அப்போ வந்து ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த 2வது கட்சி இருக்கு இல்லையா, அவங்கள பொறுப்பில் உட்கார வச்சிங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்றவர்களை விலைக்கு வாங்குறது இன்னும் எளிதால போயிடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இங்கே தொங்கு சட்டமன்றம் வந்தால் அந்த மாதிரியான நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை வந்து இந்த ஆளுநர் தான் செய்வார், அந்த ஆளுநர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
மத்திய அரசு நியமிக்கிற எந்த ஆளுநரும் அதை செய்வாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் தான். வந்தால் நிச்சயம் செய்வாங்க. அதை வந்து இப்போ ஆர்என் ரவி அதை மறுத்துருவார், அதனால் அவங்க மாற்றினாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம சொல்லலாம். மற்றபடி வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதை தான். ஏற்கனவே சொன்னது தான். இது ஆர்என் ரவி வேற, இவர் இந்த புது ஆளுநர் ராஜேந்திரன் வேற அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2 பேரும் வந்து ஒய் பிளட் சேம் பிளட், வடிவேலு காமெடி மாதிரி 2 சேம் பிளட் தான். 2 ஒரே மாதிரி தான் செயல்பட போகிறாங்க. என்ன இப்போ இவர் அங்கே இருக்கிறதுனால இவர் சென்னையிலேயே இருந்துக்கிட்டு கொடுத்த குடைச்சல்கள் மாதிரி அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது, கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்றபடி இந்த தேர்தலுடைய அந்த அவங்களுடைய பீரியட் வந்துடுதுல்ல, தேர்தல் ஆணையத்துடைய நடத்தை விதிகள் வந்துடும்ல, அதனால் அதுக்குள்ளே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியல. தேர்தலுக்கு அப்புறம் இருக்குது என்ன செய்ய போகிறாங்கங்கிற விளையாட்டு. தேர்தலுக்கு அப்புறம் ஒரு ஆள் அதான் கேட்குறது, தேர்தலுக்கு அப்புறமா திரும்பவும் ஆளுநர் ஆர் ரவி இங்கே வந்துடுவாரா? யார் ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து. இல்லை, அது இது பண்ண முடியல. ஏன்னா அது வந்து மேற்கு வங்காளத்தில் யார் வெற்றி பெறுவாருங்கிறதையும் பொறுத்தது இல்லையா? அது இப்போ தான் மாற்றிருக்கிறாங்க. ஒருவேளை வந்து அங்கேயும் தேர்தல் நடக்குது இல்லை. ஆமாம். அப்போ மறுபடியும் வந்து மம்தா வந்துச்சுன்னா ஆர்என் ரவி அங்கே இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. சரியான ஆள் ஆர்என் ரவி அப்படின்னு. அது தவிர வந்து இங்கே எந்த ஆட்சி இப்போ ஆர்என் ரவியை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இங்கே அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, ஆர்என் ரவி வந்து இங்கே மாற்றப்படாமல் தொடர்கிறாருன்னா இப்போ திமுகவுக்கு கொடுத்த மாதிரி அவர் குடைச்சல் கொடுக்க போகிறதில்ல, ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவார். எல்லாம் முருகன் மாதிரி தான், 6 முகம், ஒவ்வொரு முகமும் இருக்கும் ஒருத்தருக்கும். அது மாதிரி சாஃப்டான முகமாக மாறிடுவார்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆமாம், பிஜேபி கூட்டணி கட்சி அதிமுக, அப்போ இவர் திமுகவை டீல் பண்ணுற மாதிரியா பண்ணுவார் ஒன்று. தவிர வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் இவர் பேசுகிற சனாதனம் பேச்சுக்கோ இல்லை வந்து இது வந்து ஆன்மீக பூமி இந்து பூமின்னு சொல்கிறதுக்கோ எதுக்குமே பெருசாக எதிர்ப்பு வரப்போகிறது கிடையாது அரசுக்கிட்டேருந்து. அது ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதனால் இதனால் அவர் கொண்டு வருவாங்க, இதனால் அவர் வந்து வேறு இடத்துக்கு மாற்றுவாங்க. இந்த ஆளுநர் ரவி மாறினது இப்போது அதிமுகவுக்கு இந்த நேரத்தில் பலமா திமுகவுக்கு பலம்னு பார்க்குறீங்களா? எடுத்தோடனே அதான் சொன்னேன், கொஞ்சம் காமெடியாக சொன்னாலும் அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா திமுகவுக்கு வந்து இது கொஞ்சம் பலவீனம். ஏன்னா இவர் ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறதும் செய்கிறதும், அது சோசியல் மீடியாவில் வர்றதும், அது எகென்ஸ்ட்டு பிஜேபின்னு போகிறதும், அது வந்து டிஎம்கேக்கு சாதகமாக ஆகிறதும் உண்டு. அவர் சின்ன புள்ளியாகுது. ஒரு பெரிய அளவில் இப்போ ஒருத்தர் வந்து பேசுகிறதுனால அப்படியே 20% ஓட்டு வந்து திமுக கூட வந்துடும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. ஒரு சின்ன புள்ளியாவது இவரால் வந்து திமுகவுக்கு சாதகம்தான் இவர் பேசுகிற விஷயங்கள் இந்த மாதிரி. என்ன இப்போ அந்த சாதகம் இருக்காது. ஏன்னா இவர் அளவுக்கு கிடையாது இது ராஜேந்திரா, இவர் வந்து ரவி அளவுக்கு கிடையாது. இல்லை, கம்யூனிஸ்ட் மாநிலங்களே சமாளிச்சிருக்காருல்ல அவர். யார்? ராஜேந்திர. ஆமாம் 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 பண்ணியிருக்கிறார். ஆனால் இவர் அளவுக்கு அங்கேயும் மோதல்கள்லாம் உண்டு. இவர் அளவுக்கான செயல்பாடு எப்படின்னா வந்து அதான் சொல்லுறேன், பள்ளிக்கூடத்தில் போயிட்டு ஒரு மத ரீதியான ஒரு பேச்சாக இருக்கட்டும். இல்லை, இவர் அதாவது ஆளுநர் ரவியாவது இருந்த சில கண்டென்ட்டை விட்டுட்டு படித்தார் அப்படின்னு. ஆனால் ராஜேந்திர விஸ்வநாத் புதிய கண்டென்ட்டை வச்சு அசம்பிளிக்குள்ளே படித்தார் அப்படிங்கிற விமர்சனம் இதோட வலிமையாக இருந்துச்சு. அவருடைய சொந்த கருத்துக்களையே ஆளுநர் உரையில் படித்தார் அப்படின்னு. ஆமாம், நான் சொல்கிறது என்னென்னா வெளியில் பேசுகிறது சொல்கிறேன். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பேசுகிறது, இல்லை வந்து அவருக்கு பேசுன எத்தனை சர்ச்சையாச்சு, வளராரை பற்றி பேசுனது, இந்த மாதிரியான இருக்குல்ல, அந்த மாதிரி பொது இடத்துல அவர் பேசி பெரிய சர்ச்சைகள் வந்தது கிடையாது. அந்த மாதிரி இவர் ஆளுநர் ரவி இங்கே பேசுகிறது தான் திமுகவுக்கு வந்து ப்ளஸ் ஆயிரும். சட்டமன்றத்தில்ங்கிறத தாண்டி வெளியில் பேசுகிறது அப்படிங்கிறது அது மாதிரி அவருக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அவர் பாக்கி சார் நிறைவான கருத்து சுருக்கம் என்ன 2 விஷயம் சொல்லணும். ஆனந்த் போஸ் நீக்கி மாற்றப்பட்டது, அவர் ரிசைன் பண்ணார்ல, சாரி அவர் ரிசைன் பண்ணதுக்கு மம்தா முதல்ல அதிர்ச்சி தெரிவித்தாங்க. அதிர்ச்சி தெரிவிச்சுப்பாங்க. அவங்களே சொன்ன ஏன் விலகினார் தெரியலன்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. ஆனால் பாஜக தலைவர், அந்த மாநில பாஜக தலைவர் பேர் நினைவில், அவர் என்ன சொல்கிறாரு, உடல் நலம் காரணமாக அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறார். அதாவது ஆனந்த் போஸ்க்கு உடல் நலம் இல்லை அதனால் விலகிறாங்கிறது அப்படி உண்மையாக இருந்தால் தெரிஞ்சிருக்கணுமில்ல மம்தா பானர்ஜிக்கு. குறைந்தபட்சம் சொல்லியிருப்பார்ல சிஎம் கிட்ட, அம்மா நான் எனக்கு உடம்பு முடியல, நான் பேப்பர் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அவரே சொல்லியிருக்கலாம், ஏதோ மெசேஞ்சர் மூலமும் சொல்லியிருக்கலாம். ஆனால் மம்தா பானர்ஜி ஆளுநர் நீக்கி ரிசைன் பண்ணிட்டாருங்கிற தகவலோட ஆர்என் ரவியை நியமிக்கிறோட தகவலை அமித்ஷா சொல்லியிருக்கார். யார்? அமித்ஷா, உள்துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு தெரிவிச்சிருக்கார்.
அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும்போது ஆனந்த் போஸ் ஏன் விலகினார்ன்ற தகவல் அவர் சொல்லலை. அது என்ன மர்மம்னு கேள்வி இருக்குது. இந்த கேள்விகள் நின்றுக்கிட்டே இருக்கும். அது என்ன விவாதம் தெரியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய நண்பர்கள் பல பேர், அரசியல் நண்பர்கள்லாம் ஆளுநர் பதவி வேண்டாம் என்பதற்கு அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. அதெல்லாம் லாங் ரனில் தேசம் முழுக்க விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். இது ஒரு காரணத்துக்காக நமக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்றதுக்காக மொத்தமாக எனக்கு இந்த கடையில் டீ கடை நல்லா இல்லைப்பா அப்படிங்கிற நாட்டில் டீ கடையே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு இஷ்யூ ஆக்கி பேசுகிறாங்க. அது தேவையில்லை. இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கேன். அது தேவையில்லை அப்படின்னு நான் கருதுறேன். நிறைவான அதாவது ஒரு ஆளுநர் 2 மாநிலத்துக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான அதுக்கு மேலேயும் இருக்கிறாங்க 3 மாநிலங்கள். ஆனால் ஆமாம், அதுக்கான சட்டத்திட்டம் 1956 வந்துருச்சு, 3 மாநிலம் அது மாதிரி இதுன்னு. அதனால் இனி என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்தையும் சேர்த்து ஒரு ஆளுநரை போட்டுடலாம். செலவு தண்ட செலவு குறைவு. இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆளுநருக்கு மாதம் 3 லட்ச ரூபா, வருஷத்துக்கு 20 கோடி ரூபா வரைக்கும் ஆகுது. அப்படின்னா அந்த வீடு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, ஊழியர்கள், போனதுக்கு போக்குவரத்து, நிகழ்ச்சிகளுக்கு செலவு அப்படின்னு இந்த செலவே தேவையில்லாது. ஒரு ஏழை நாட்டில் போய் இது எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இப்போ மத்திய அரசு நேரடியாக எடுத்துட முடியும். அது ஒரு ஆளுநர்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அது வந்து நான் அந்த ஆட்டுக்கு தாடின்னு அந்த மாதிரி இதெல்லாம் போகல. யதார்த்தத்தை நான் பேசுகிறேன். அந்த யதார்த்தத்தை பார்க்கும்போது என்னென்னா, ஆளுநர் பதவிங்கிறது தேவையில்லை. சரி, ஒரு சடங்கு மாதிரி வச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர், இல்லை 6 மாநிலம் வைங்க. ஒரு ஐடியாவை சொல்கிறீங்க. ஆமாம், ஒரு தண்ட செலவாவது குறையும். நன்றி, அப்படிங்கிறது தான். நன்றி சோமு சார். ஆளுநர் ரவி மாற்றம் பின்னணி என்ன? சார்ந்த விவாதத்தை நம்முடைய 2 கருத்துரையாளர்கள் பயணித்தாங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.